ஹாய் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 1 அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் 13th சம் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ். பர்டிகுலர்ஸ் debtors on 1st April 2018 2,50,000. Bills receivable on 1st April 2018 60,000. Cash received from debtors 7,25,000. Cash received for bills receivable 1,60,000. Bad debts 30,000. Bills receivable dishonored 15,000. Return inward 50,000. Bills receivable on 31st March 2019 90,000. Sundry debtors on 31st March 2019 2,40,000. Cash sales 3,15,000. இப்போ இதில் வந்து என்ன எப்படி கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் த டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்கன்னா நம்ம டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் இது ரெண்டு சேர்ந்தால் தான் டோட்டல் சேல்ஸ். இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்போ போகிற ஃபார்மேட்டில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க, டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங், பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங், டெட்டாஸோட ஓப்பனிங், டெட்டாஸோட க்ளோசிங். அப்போ வந்து நம்ம ரெண்டு அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும், சன்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் டோட்டல் சேல்ஸ் போட முடியும். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 13 சம்முக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னா டெபிட் சைட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட், கிரெடிட் சைட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட். இப்போ பில்ஸ் ரிசீவபிள்னு எடுத்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? டு பேலன்ஸ் பி பை டி ரிசீவபிளோட ஓப்பனிங். இப்போ புக்கில் வந்து ரிசீவபிளோட ஓப்பனிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரிசீவபிளோட ஓப்பனிங் 60,000. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 60,000 இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ இதில் வந்து எதாவது பில்ஸ் ரிசீவபிள் எதாவது சன்ரி டெட்டாஸில் போடுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் வந்து டெட்டாஸ் ஏப்ரல் 1st April 2008 அப்படிங்கிறது இது டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். பில்ஸ் ரிசீவபிள்ங்கிறது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும், ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் அப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும். பேட் டெப்ஸ் டெட்டாஸில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு அது ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும். ரிட்டர்ன் இன்வர்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் வரும். பில்ஸ் ரிசீவபிள் 31st மார்ச்சிங் பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸு பில்ஸ் ரிசீவபிளில் வரும். இது சன்ரி டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸு டெட்டாஸில் வரும். அடுத்தது இந்த கேஷ் சேல்ஸுங்கிறது நம்ம டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கண்டுபிடிக்கிற கிரெடிட் சேல்ஸோட கேஷ் சேல்ஸை ஆட் பண்ணால் நமக்கு வர ஆன்சரு டோட்டல் சேல்ஸ். இப்போ எதாவது டெட்டாஸு எதாவது பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தாச்சு, இதை வச்சு நம்ம சம்ம போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பி பை டி 60,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பில்ஸ் ரிசீவபிள் போட்டாச்சு. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு, இந்த சைடில் ரிசீவ் பார்க்கணும். கேஷ் ரிசீவ்டு பில்ஸ் ரிசீவபிள் வந்து கேஷ் ரிசீவ்டான 1,60,000. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்போ அந்த 1,60,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட் பை பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டு அதுவும் 50,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ் 90,000. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 2,65,000 வரும். இந்த 2,65,000லேருந்து 60,000 லெஸ் பண்ணால் 2,05,000. அதுதான் பில்ஸ் ரிசீவபிள் வந்து நமக்கு எவ்வளோ ரிசீவ்டு ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். அடுத்தது டெட்டாஸ் அக்கௌண்ட். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட்டு. அப்போ டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் பேலன்ஸ் பி பை டின்னு போட்டு 2,50,000. அப்போ இந்த கிரெடிட் சைடு ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? ரிசீவ்டு ஆனது, பேட் டெப்ஸு, ரிட்டர்ன் இன்வர்டு எல்லாத்தையும் நம்ம இதில் போடுவோம். ஃபஸ்ட்டு பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம்
டெட்டாஸ் வந்து 7,25,000. நெக்ஸ்ட்டு பேட் டெப்ஸ் 1,60,000. அடுத்தது ரிட்டன் இன்வர்ட் 50,000. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள், இது வந்து நம்ம என்னது, நம்ம இந்த பில்ஸ் ரிசீவபிள் இங்கே கண்டுபிடிச்சது, அந்த கண்டுபிடிச்சதை இங்கே போடுறோம். பில்ஸ் ரிசீவபிள் 2,05,000. நெக்ஸ்ட்டு பை பேலன்ஸ் சி பை டி, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 2,40,000 புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டுட்டு இது 5ஐயும் ஆட் பண்ணால் 12,50,000. இப்போ இந்த சைடில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. இதில் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் ஆனது, இங்கே வந்து என்ன செய்கிறோம், டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு போகிறோம். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் ஆனதை அதே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போடுவோம். ஓகேவா? டூ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்டுங்கிறது 15,000. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா, இப்போ இதை கூட்டினா 12 lakh வந்து 50,000. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 2,65,000. இப்போ இந்த 0க்கு 0 0 0 0ல் 5 போகாது, இங்கே ஒன்று கடன் வாங்கினா 10, 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே 4 இருக்குது, இங்கேருந்து ஒன்றா 8, இங்கேருந்து ஒன்று வேணால் 11, 11ல் 2 போயிடுச்சுன்னா 9, அப்போ 9,85,000. இதுதான் கிரெடிட் சேல்ஸ். இப்போ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சோம். அதில் பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு போட்டோம். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் ஆகிருக்கிறது ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடும் போடுவோம். இப்போ டெட்டாஸ் அக்கௌண்ட் வர ஆன்சர் கிரெடிட் சேல்ஸு. இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். இப்போ கேஷ் சேல்ஸுங்கிறது புக்கில் 3,15,000 கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சேல்ஸுங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 9,85,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 13 lakh. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.